நிறைய தற்கொலைகளை பற்றி பேசுவோம், சூசைட்ஸை பற்றி அதிகமாக பேசுவோம். ஆனால் செல்ஃப் ஹார்மை பற்றி அதிக அளவில் பேசுகிறதில்ல. அதாவது தற்கொலைகள் செஞ்சு இறக்குறவங்க ஆண்களில் அதிகம். ஆனால் செல்ஃப் ஹார்ம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுறவங்க பெண்கள் தான் அதிகமாக செய்கிறாங்க. இப்போ செல்ஃப் ஹார்ம்னா உடனே எல்லாம் என்ன நினைப்பாங்க, பிளேடை வச்சு கையை கீறுறது, அதுதான் வந்து செல்ஃப் ஹார்ம்னு நினைப்பாங்க. ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதும் செல்ஃப் ஹார்ம் தான். ஆல்கஹால் அதிகமாக குடிக்கிறது அது செல்ஃப் ஹார்ம் தான். அதே மாதிரி அதிக அளவில் ஷாப்பிங் பண்ணுறதும் செல்ஃப் ஹார்ம் தான். எந்த வகையான ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் பலருடன் போயிட்டு செக்ஸ் வச்சுக்கிறதும் செல்ஃப் ஹார்ம் தான். இது உங்களுக்கு அந்த வலி தேவைப்படுது அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸை சில கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். போய் கையை கட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு ஹாட்டான ஒரு ஆப்ஜெக்டில் கொண்டு போய் கையை வச்சு அப்படி சூடு வர்றதுக்கோ பதிலாக இந்த ஐஸ் க்யூப்ஸை கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணுறது. ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மனநல மருத்துவர் ராதிகா முருகேசன். இந்த சேனலில் பல மனநலம் சார்ந்த விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு வரோம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சுய தீங்கு, அதாவது செல்ஃப் ஹார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து பப்ளிக்காக பார்த்தோம்னா நிறைய தற்கொலைகளை பற்றி பேசுவோம், சூசைட்ஸை பற்றி அதிகமாக பேசுவோம். ஆனால் செல்ஃப் ஹார்மை பற்றி அதிக அளவில் பேசுகிறதில்ல. ஸோ நம்ம டேட்டா என்ன சொல்கிறதுனா, சூசைட்ஸ் அதாவது தற்கொலைகள் அப்படின்றது கம்ப்ளீட்டட் சூசைட், அதாவது தற்கொலைகள் செஞ்சு இறக்குறவங்க ஆண்களில் அதிகம். ஆனால் செல்ஃப் ஹார்ம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுறவங்க பெண்கள் தான் அதிகமாக செய்கிறாங்க. ஸோ ஏன் இந்த செல்ஃப் ஹார்ம் பண்ணுறாங்க? செல்ஃப் ஹார்ம் பண்ணாலே அவங்களுக்கு ஏதோ மன பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தா, இப்போ செல்ஃப் ஹார்ம்னா உடனே எல்லாம் என்ன நினைப்பாங்க, பிளேடை வச்சு கையை கீறுறது, அதுதான் வந்து செல்ஃப் ஹார்ம்னு நினைப்பாங்க. ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதும் செல்ஃப் ஹார்ம் தான். அதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, சரி நம்ம உடலை பற்றி கவலைப்படாமல் ஆல்கஹால் அதிகமாக குடிக்கிறது அது செல்ஃப் ஹார்ம் தான். அதே மாதிரி அதிக அளவில் ஷாப்பிங் பண்ணுறதும் செல்ஃப் ஹார்ம் தான். அதே மாதிரி எந்த வகையான ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் பலருடன் போயிட்டு செக்ஸ் வச்சுக்கிறதும் செல்ஃப் ஹார்ம் தான். இது எல்லாமே செல்ஃப் ஹார்மாக அடங்கும். இப்போ செல்ஃப் ஹார்ம் அப்படின்றது எதுக்கு பண்ணுறாங்க? இப்போ மனப்பிரச்சனைகளே இல்லாமல் இருக்கவங்க கூட செல்ஃப் ஹார்மில் ஈடுபடுறாங்க. ஏன்னா இப்போ குழந்தைங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க, குழந்தைங்களுக்கு ஒரு வலி இருக்கோ இல்லை ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்க உடனே வந்து செல்ஃப் சூதிங் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதாவது அவங்க வந்து தங்களே ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு இந்த டம்மீஸ் மாதிரி சில மதர்ஸ் கொடுக்கறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லாட்டி ஒரு டெடி பேர் மாதிரி ஒன்று பாப்பா வச்சுருக்கோம், அதை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அதை வந்து அதனால் ஆஸ்வாசப்படுத்தும். நம்ம வளர வளர நம்மளையே நம்ம வந்து செல்ஃப் சூத் பண்ணிக்கிற ஒரு ஹெல்த்தி டெக்னிக்ஸ் நமக்கு மறந்து போயிடுச்சு. அதனால் நமக்கு வலி அதிகமாக இருந்தாலோ, நமக்கு இருக்கக்கூடிய மன வலி அதிகமாக இருந்தாலோ அதை எப்படி வெளிப்படுத்துறது, அதை எப்படி வந்து செயல் முறைப்படுத்துறது, தட் இஸ் ப்ராசஸ் பண்ணுறது எப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளேடை வச்சு கட் பண்ணிக்கிட்டாலோ, இல்லை ஒரு சிகரெட் ஸ்டப்பை வச்சு நம்ம பேர்ன் பண்ணிக்கிட்டாலோ, இல்லை வந்து சில பேர் வந்து அப்படியே அயன் அப்படியே ஹாட்டாக அப்படியே தொடுவாங்க, அப்படி பண்ணாலோ என்ன ஆகும்னா அவங்க மன வலி வந்து குறையிறத அவங்க வந்து அப்போ வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அன்ஹெல்தி வே டு செல்ஃப் சூத், அதாவது செல்ஃப் சூத் தங்களையே ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல முறை கிடையாது. ஆனால் இதுக்கு பதிலாக சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த வலி தேவைப்படுது அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸை சில கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் போய் கையை கட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு ஹாட்டான ஒரு ஆப்ஜெக்டில் கொண்டு போய் கையை வச்சு அப்படி சூடு வர்றதுக்கோ பதிலாக இந்த ஐஸ் க்யூப்ஸை கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணுறது, அது வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு பதிலாக இதை செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி சில சமயம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த ரப்பர் பேண்ட்ஸை வச்சு அப்படி ஃபாஸ்ட்டாக ஹிட் பண்ணால் ஒரு பெயின் வரும் இல்லையா, அது வந்து பிளேடால் கட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பெட்டர் வே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம மனநல மருத்துவர்கள் நம்ம சொல்லிக் கொடுப்போம் மக்களுக்கு, இல்லை அவங்க பிளேடால் கட் பண்ணி ஆகணும் அப்படின்னு. இப்போ வந்து எல்லோரும் என்ன நினைப்பாங்க, மனசோர்வு அப்படின்ற ஒரு பிரச்சனையில் இருக்கவங்க தான் செல்ஃப் ஹார்ம் பண்ணுவாங்கன்னு. இது வந்து உண்மை கிடையாது. செல்ஃப் ஹார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசோர்வில் இருக்கவங்க. ஆனால் ஆளுமை கோளாறு இருக்கவங்க அதிக அளவில் செல்ஃப் ஹார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆளுமை கோளாறுனா எல்லா ஆளுமை கோளாறுகளும் கிடையாது. பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எமோஷனலி அன்ஸ்டேபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். இவங்களுக்கு இருக்கக்கூடிய மையப்பிரச்சனை தங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி அப்படின்றத அவங்களால வந்து நிலைநிறுத்த முடியாது. தாங்கள் யார் அப்படின்றதுல ஒரு எம்டினஸ் இருக்கும். ஸோ தொடர்ந்து அந்த வெறுமை அவங்கக்கிட்ட இருக்கும்போது தங்களை தானே வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க அதிக அளவில் செல்ஃப் ஹார்ம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நான் யூகேலலாம் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நமக்கு ஆன் கால் வரும்போது எவ்ரி நைட்டு ஒரு
10 மணிக்கு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க எப்படி செல்ஃப் ஹார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வயிறில் வந்து ஒரு சின்ன பிளேடால் ஒரு கட்டு போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ வார கணக்கில் இப்படியே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நம்ம டாக்டர் ஏனி டாக்டர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படி சொன்னோன்னு நம்ம சொல்லுவோம், இல்லை அவங்க டெய்லி வரவங்க தான், ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறதில்ல அப்படி சொன்னால், ஐயோ பெருசாக தாங்க ஆகும். இந்த மாதிரி டெய்லி வயிறில் வந்து ஒரு கட்டு போட்டுட்டு இருந்தாங்கன்னா வயிறு வந்து வெடிஞ்சு உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளில வரப்போகுது. இந்த மாதிரி பண்ணுறவங்கள பார்ப்போம். அதே மாதிரி வந்து தங்களுடைய பெண் உறுப்பில் வெஜைனாக்குள்ளே சில ஆப்ஜெக்ட்ஸ், பிளேடு இல்லை வந்து இந்த ஆணிகள், இந்த மாதிரி விஷயங்களை உள்ளே போட்டுட்டு அதனால் செல்ஃப் ஹார்ம் பண்ணக்கூடிய சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து செல்ஃப் ஹார்ம் அப்படின்றத நம்ம ரொம்ப ஒரு ஒரு சிம்பிளாக புரிஞ்சிக்க முடியாது. இதுக்கே வந்து பல ஸ்பெக்ட்ரம்ஸ் இருக்குது. மனப்பதட்டத்தில் இருக்கவங்களும் வந்து செல்ஃப் ஹார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனிவே இந்த செல்ஃப் ஹார்ம் அப்படின்றது ஒரு மனப்பிரச்சனை இருந்தாலும் சரி, மனப்பிரச்சனை இல்லாட்டியும் இட் இஸ் நாட் அ ஹெல்த்தி வே டு ப்ரோசஸ் யர் எமோஷன்ஸ். அங்கே இருக்கக்கூடிய உணர்ச்சியை நீங்கள் செயல்முறைப்படுத்த தான் அங்கே ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸை நீங்களே யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ ஹெல்த் டைம்ஸ் நவ் சேனல் பல பயனுள்ள தகவல்களை கொடுத்துட்டே இருக்காங்க மக்களுக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.